எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள, வானொலி நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சிருக்கோம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரெஸ் மீட், ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வு. ஒரு படம் சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் மீட் அப்படிங்கும்போது அதை பற்றின மட்டுமான சிந்தனை மட்டும்தான் மனசில் ஓடிட்டுருக்கோம். கல்யாண விஷயம் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய திருமண அழைப்புதழ் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 10 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. நிறைய தடவை 2 பேரும் சேர்ந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி இந்த கல்யாணத்தை பற்றி, எங்களுடைய இந்த திருமணத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு விஷயத்தினால மீட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் தாண்டி பல சிக்கல்கள், பல விஷயமான தடங்கல்களை தாண்டி இன்றைக்கி கல்யாணம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். என்னோடய கரியர் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை சந்திக்கும் போது சொல்கிற விஷயம்தான், எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. என்னோடய வளர்ச்சிக்கு இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு அந்த சப்போர்ட், என்னுடைய படங்களுக்கு, என்னுடைய நடிப்புக்கு இருந்த அந்த சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அந்த தட்டி கொடுக்குற அந்த பக்குவமை என்னுடைய கல்யாண விஷயத்துலேயும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இந்த சந்தர்ப்பத்திலையும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் ஸ்னேகாவுக்கும் அவங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் அதிகமாகவே இருந்திருக்கு. இந்த டைம்லேயும் எங்கள் 2 பேரையும் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் எல்லாருக்கும் உண்டுங்கிற நம்பிக்கையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் பற்றி நிக்கில் சொன்னார். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து திருமணத்தில் கலந்துக்கணும். ஆனால் இவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸையும் நாங்கள் அங்கே மேடைக்கு முன்னாடி நிறுத்தணுன்னா வரவங்க யாரும் கல்யாணத்தை பார்க்க முடியாது. அந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினால தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் உங்களோட கேமரா எக்யூப்மெண்ட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்தோடு கண்டிப்பாக வந்து கல்யாணத்தில் கலந்துக்கணும். உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட அழைப்பை ஏற்று தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா என்ன இங்கிலீஷில் இருந்து எல்லா பத்திரிகைக்காரங்களும் வந்துரு ஒரே நேரத்தில் இத்தனை பேர் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். இதே மாதிரி எங்களோட கல்யாணத்துக்கும் வந்து எங்களை ப்ளஸ் பண்ணணும், எங்களை வாழ்த்தணும், சந்தோஷமாக குடும்ப நண்பர்களாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். 12 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். என்னை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி நான் சேகாவாக இருக்கிறேன்னா அது முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வாங்க, குடும்பத்தோடு வாங்க. தேங்க்யூ. 13 ஒரு 3-4 இடம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக மே மாதம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சவொடனே ஒரு வாரத்தில் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்ட்ரைக்கு அது இதெல்லாம் வந்ததுனால அவங்களோட படங்கள் முடிச்சு கொடுக்க வேண்டிய படங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படங்களை முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பலான்றதுனால ஜூன் மாதம்தான் போவோம்னு நினைக்கிறேன். எந்த இடங்கிறது இன்னும் முடிவு பண்ணலை. இன்னும் முடிவு எடுக்கலைங்க. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு, நடிக்கலாமா நடிக்க வேண்டாமான்னு. அது அப்போ பார்ப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடியிலேருந்து போயிட்டு இருந்தது. பட் ஆனால் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்றது கிடையாது. முதல்ல வீட்டில் சொல்லி எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் மழுப்பலாக பதில் சொல்ல வேண்டியிருந்தது. வீட்டில் சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் ஏதோ ஒரு வெப்சைட்டில் கல்யாணம் அப்படின்னு நியூஸ் போட்டப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போ நான் இல்லைங்க, இதுக்கு மேலே நாங்கள் வந்து நண்பர்கள் தான் அப்படின்லாம் சொல்ல விரும்பல. ஆமாம், we are seeing each other. வீட்டில் சொல்லிட்டோம், வெகு விரைவில் கல்யாணத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். சம்மதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்போம். ஏங்க எல்லாரும் சம்மதிச்சுட்டாங்க, நீங்கள் ஏதாவது கொண்ட போடாதீங்க. 10 நாள் கல்யாணம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணதுன்றது வந்து எங்கள் 2 பேருக்குமே இன்னும் ஞாபகம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா முதல்ல நல்ல நண்பர்களாக இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த நெருக்கம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த எல்லா லவ்லையும் இருக்கிற மாதிரி ஐ லவ் யூ, யூ லவ் மீ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நேராக வாழ்க்கையை பற்றி நிறையா பேச ஆரம்பித்தோம். எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஃப்யூச்சர் வேணும், என்ன மாதிரி ஃபேமிலி இருந்தால் நல்லாயிருக்கும், நான் அவங்களுக்கு ஹஸ்பண்டாக இருந்தால் எப்படிப்பட்ட கணவனாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய மனைவி எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐ லவ் யூங்கிற 3 வார்த்தையை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி தான் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போச்சு. அதுக்கு முன்னாடியே 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ ஒன்று அவங்க மனசில் என்னை பற்றி அவங்களுக்கும், அவங்கள பற்றி என் மனசில் இருக்கிறதும் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்.
ரெண்டு பேருக்கும் லைஃப் பற்றி ஒரே மாதிரியான அபிப்பிராயங்கள் இருக்குது. முக்கியமாக லைஃப் பார்ட்னர் பற்றி, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி. சுதந்திரம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஒரு ஆரோக்கியமான உறவு இருக்குங்கிறத ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அவங்க விஷயத்தில் நான் முழு சுதந்திரம் கொடுத்தேன், என் விஷயத்தில் அவங்க முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஒருத்தர் காயப்படுத்திக்காமல் ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள. எனக்கு என்ன வேணும், எனக்கு எது சரி அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்களோட நல்லது கெட்டது அவங்களுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. அச்சமுண்டு பேஸ்ன்னு சொல்ல முடியாது. மேபி அந்த படம் பண்ணது ரெண்டு பேருக்குமான ஒரு அறிமுகத்தை கொடுத்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த படம் முடிஞ்ச உடனே கூட ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்லாம் ஒரு காசிப் வந்தது. ஆக்சுவலாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் நானே அது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம்லலாம் உண்மையிலேயே அதுதான் ஹானஸ்டான பதில். அந்த டைம்லாம் ரெண்டு பேருக்குள்ள அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் அப்போ இப்படிலாம் நடக்கும்னு கூட நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல. உடனே அதுக்கப்புறம் ஆனால் ஒரு அடிப்படை அளவிலான ஒரு நட்பு இருந்தது. ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கோன்ற லெவலில் நண்பர்களாக இருந்தோம். டைம் போக போக அந்த நட்பு ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமான புரிதல் ஜாஸ்தியாச்சு. ஸோ அது காதலாக மாறிச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாளைக்கு தனி கொடுத்தனம் தான். அது ஏன்னா ஸ்னேகா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வந்து ஒரு ஸ்டாராகவே எல்லாருமே ட்ரீட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சாதாரண பொண்ணை, என் கணவன், என் குடும்பம், ஒரு சாதாரண வீட்டில் ஒரு பொண்ணு என்னெல்லாம் வேலை செய்வாளோ அதெல்லாம் செஞ்சு சமையல் கற்றுக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்பட்டாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் தனி கொடுத்தனம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம். மேபி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பா அம்மா கூட சேர்ந்துருப்போம். சஸ்பென்ஸுங்கிறது வந்து காதலில் வரல. பட் கல்யாணங்கிற விஷயம் வரும்போது நிறைய சஸ்பென்ஸு, த்ரில்லு, ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்தது. ஆக்சுவலாக சினிமாவில் வர மாதிரி காதல் அப்படின்னு சொன்ன உடனே எந்த அப்பா அம்மா ஒத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு சில கனவுகள், அவங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதுலேருந்து வேற ஒன்று நாங்கள் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருந்ததுனால தான் அந்த டைமுக்கு நடுவில் உங்களெல்லாம் மீட் பண்ண முடியாமல் போச்சு. இல்லைன்னா ரொம்ப நாள் முன்னாடியே மீட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க சைடும் சரி எங்கள் சைடும் சரி அப்பா அம்மா ரெண்டு பேரும் பரிபூர்ணமாக ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பத்திரிகைகள் மூலமாக மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்ததுனால தான் இவ்வளோ தாமதம். கொடுத்த காதல் பரிசு ஒரு 2-3 ஐஃபோன், அது அந்த புதுசாக வெர்ஷன் வரும்போதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த ஐபேட், வாட்சுகள், புடவைகள். நமக்கு மிஞ்சி போனால் வாட்சு, ஷூ, ஒரு சட்டை, பேண்ட் அவ்வளோதான் இருக்குது. அவங்களுக்கு லிஸ்ட்டு நிறையா இருக்குது. அது வந்து சூசகமாக அப்பப்போ நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அங்கே ஒரு புடவை பார்த்தேன், அந்த புடவை என்ன அழகாக இருந்தது தெரியுமா, பிங்க் கலர் புடவை அப்படின்னாங்கன்னா அடுத்து நம்ம அதை தான் கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டைரியில் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு மறக்காமல் அதை பண்ணணும். நம்ம மாறி ப்ளூ கலர் புடவை கொடுத்துட்டோம்னா சந்தோஷப்படுவாங்க, புடவை வாங்கியிருக்கோன்னே. பட் ஆனால் பிங்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்வாங்க. ஸோ ஜாதி ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக கச்சம் கட்டிட்டு இந்த காதலோ கல்யாணமோ நாங்கள் பண்ணலை. காதல் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஆனால் எங்களுடைய குறிக்கோள் அப்பா அம்மாவை ஹர்ட் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா அம்மாவையும் சரி அவங்க அப்பா அம்மாவையும் சரி கூடிய மட்டும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நடைமுறை, சம்பிரதாயம் இதெல்லாம் ஒத்து போய் கல்யாணம் பண்ணுறோங்கிறது. இல்லைன்னா எங்கள் ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கல்யாணம் கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். வெட்டிங் டிசிஷனே ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ இட் இஸ் கெட்டிங் ரெடி சம்வேர். ஸோ நாங்கள் ஸ்பெஷலாக செய்ய சொல்லியிருக்கோம். ஏன்னா எனக்கு பர்டிகுலர் கலர், பர்டிகுலர் பார்டர்ஸ் நான் வேணும்னு சொன்னதுனால கூடிய சீக்கிரம் அதெல்லாம் நான் ரிவீல் பண்ணுறேன். ஏதாச்சும் హ్యాపీ మూమెంట్స్ మీరందరూ వచ్చి బ్లెస్ చేయాలని మీకు కోరుతున్నాను. అండ్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ కమింగ్.